இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிஎன்ஏ படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல அதர்வா, நிமிஷா சஜயன் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நெல்சன் வெங்கடேஷன் இயக்கியிருக்காரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல நம்ம ஹீரோவான அதர்வாக்கு காதல் தோல்வியால போதைக்கு அடிமையாகி தன்னோட சொந்த குடும்பத்தினாலே வெறுக்கப்படுற நிலைமையில இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினான நிமிஷா சஜயன் பாத்தீங்கன்னா பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டருங்கிற மனநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா போதை பழக்கத்துல இருந்து மீண்டு வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த 10 நிமிஷத்திலேயே யாரோ அந்த குழந்தைய மாத்தி வச்சிடறாங்க. இந்த சூழ்நிலையில ஹீரோயின் நிமிஷா சஜயன் இது தன்னோட குழந்தை இல்லைன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட குழந்தையை கண்டுபிடிக்கிற முயற்சியில ஹீரோவான அதர்வா இறங்குறாரு. என்ன காரணத்துக்காக பிறந்த 10 நிமிஷத்துல அந்த குழந்தைய மாத்தி வச்சாங்க, அந்த குழந்தை கிடைச்சதா இல்லையாங்கிறத விறுவிறுப்பாகவும் உணர்வுபூர்வமாக சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட ஹீரோவான அதர்வா பாத்தீங்கன்னா காதல் தோல்வியினால ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்து கொள்றதுலயும், குழந்தை காணா போனதுக்கு அப்புறமா தன்னோட மனைவியை கட்டுப்பிடிச்சு அழுகிறது மாதிரியான சீன்கள்ல ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. நீங்க உணர்வுபூர்வமா த்ரில்லிங்கான ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.